ஓம் நமோ வெங்கடேஷாய. திருப்பதி பெருமாளை 1.5 மணி நேரம் உட்காந்து அபிஷேகத்தோடு தரிசனம் செய்யணும் அப்படின்னா இருக்கக்கூடிய டிக்கெட் 2 மட்டும்தான். ஒன்று மேல்சாத்து வஸ்திரம், இல்லைன்னா வஸ்திர அலங்கார சேவான்னு சொல்லுவாங்க. கப்பல் டிக்கெட் அது 12,250 ரூபா அந்த டிக்கெட். இன்னொன்று 750 ரூபா தான். சிங்கிளாகவும் ட்ரை பண்ணலாம், சேம் ஜெண்டராகவும் ட்ரை பண்ணலாம், கப்பலாகவும் ட்ரை பண்ணலாம். அதே 1.5 மணி நேரம் உட்காந்து நம்ம திருப்பதி பெருமாளோட அபிஷேகம் தரிசனம் செய்துட்டு அகெயின் க்யூவில் நின்று கிட்ட போய் குலசேகரன் படி வரைக்கும் தரிசனம் செய்துட்டு வரலாம். இந்த பூராபிஷேகம் டிக்கெட்டில் எப்படி இந்த டிக்கெட்டுக்கு நம்ம ட்ரை பண்ணுறது, அங்கே சேவா எப்படி செய்வாங்கங்கிறது பற்றின எல்லா இன்ஃபர்மேஷனும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு எப்படி நம்ம புக் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்னா, திருமலா ஆர்ஜிதம் ஆஃபீஸில் நம்ம நேம் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்துட்டு வந்தோன்னா 10 வருஷம் 12 வருஷம் ஆகும் நம்மளோட டேர்ன் வர்றதுக்கு. அந்த மாதிரி போய் இப்போ ரீசெண்டாக தரிசனம் செய்துட்டு வந்தாங்க பூராபிஷேகமில். அந்த சிஸ்டம் இப்போ கிடையாது. ஒன்று டிடிடியில் ஹையர் அஃபீஷியல்ஸ் நமக்கு தெரியும்னா அவங்க ரெக்கமெண்டேஷன் லெட்டர் இருந்தால் சான்சஸ் இருக்குது. இல்லைன்னா குலுக்கல் முறையில் நாம் பார்ட்டிசிபேட் பண்ணி செலக்ட் ஆனோன்னா பூராபிஷேகமில் பெருமாளை 1.5 மணி நேரம் தரிசனம் செய்யலாம். எப்போ நீங்கள் வியாழக்கிழமைகளில் திருமலைக்கு தரிசனத்துக்காக போகிறீங்கன்னாலும் சிஆர்ஓ ரூம் புக்கிங் ஆஃபீஸில் ஆர்ஜிதம் கவுண்டர்னு ஒன்று இருக்குது. காலையில் 11 மணிலேருந்து சாயந்தரம் 5 மணி வரைக்கும் ஓப்பனில் இருக்கும். நேரில் போய் மட்டும்தான் இந்த டிக்கெட்டுக்கு நம்ம ட்ரை பண்ண முடியும். யார் நம்ம பதியணும்னு நினைக்கிறோமோ அவங்க க்யூவில் நிற்கணும். ஒரு ரெஜிஸ்ட்ரேஷனில் ஒருத்தருக்கு இல்லைன்னா மேக்ஸிமம் 2 பேருக்கு ட்ரை பண்ணலாம். சேம் ஜெண்டர் ஆர் சிங்கிள் ஆவோ இல்லை கப்பலாவோ எப்படி வேணாலும் ட்ரை பண்ணலாம். செலக்ட் ஆனால் 2 பேராக பதிகிறப்போ 2 பேரும் தான் நம்ம செலக்ட் ஆகும். அதுக்கு மேலேனா இன்னொரு ரெஜிஸ்ட்ரேஷன் செய்துக்கணும், அவங்க அதில் செலக்ட் ஆகிக்கணும். இப்போ நீங்கள் பார்க்குறது தான் ஆஃப்லைன் லக்கி டிப் க்யூ. சிஆர்ஓ ரூம் புக்கிங் ஆஃபீஸில் இருக்க ஆர்ஜிதம் கவுண்டர். ஒரிஜினல் ஆதார் வச்சுக்கோங்க. வேறு எந்த தரிசன டிக்கெட் நம்மக்கிட்ட இருக்குது இல்லை அப்படிங்கிற ரூல்லாம் கிடையாது. ஆஃப்லைனில் நீங்கள் செலக்ட் ஆகிருந்தீங்கன்னா மறுபடியும் ஆஃப்லைன் டிப்பில் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்கிறதுக்கு 180 நாட்கள் ஆகும். அந்த ஒரு ரூல் மட்டும்தான். ஸோ வியாழக்கிழமை நீங்கள் திருப்பதிக்கு போகிறீங்கன்னா மிஸ் பண்ணாமல் சிஆர்ஓ ரூம் புக்கிங் ஆஃபீஸில் இருக்கிற ஆர்ஜிதம் கவுண்டர் காலையில் 11 மணிலேருந்து சாயந்தரம் 5 மணிக்குள்ளே எப்போ வேணாலும் நம்ம க்யூவில் நின்று ரெஜிஸ்ட்ரேஷன் செய்துக்கலாம். அவசியம் ஆதார் கார்டு வச்சுக்கோங்க. வியாழக்கிழமைகளில் சுப்பிரபாதம் சேவா இருக்காது, மறுநாளுக்கு உண்டானது. கல்யாணோத்சவம் இருக்கும், மேல்சாத்து வஸ்திரம் சில நாட்கள் இருக்கும், சில நாட்கள் இருக்காது. அடுத்து இந்த பூராபிஷேகம் இருக்கும். கோட்டா பார்த்திங்கன்னா 5 இல்லைன்னா 8 அந்த மாதிரி தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. வியாழக்கிழமை வேறு எதுவும் இல்லாததுனால இந்த பூராபிஷேகத்துக்கு நிறைய பேர் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்வாங்க. இருந்தாலும் நம்ம போகணுன்ட்டு இருந்தால் ஷியோராக கிடைக்கும். அதனால் ட்ரை பண்ணுங்கள். இது எத்தனை தடவை நம்ம ட்ரை பண்ணாலுமே சரி, கடைசியாக நமக்கு ஒரு நாள் கிடைக்கும்ல, அப்போ நினைப்போம் அவ்வளோ ட்ரைக்குமே இந்த தரிசனம் ஒர்த்து அப்படின்ட்டு. அவ்வளோ அருமையாக இருக்கும். 1.5 மணி நேரம் பெருமாளை உட்காந்து நம்ம தரிசனம் செய்கிறப்போ. தேர்ஸ்டே நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் செய்துட்டோம் அப்படின்னா 5 மணியோட க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. அதுக்கப்புறமா 5:30 மணிக்கு குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுப்பாங்க. நம்ம செலக்ட் ஆகிட்டோன்னா எஸ்எம்எஸ் வரும். கொஞ்சம் நிமிஷத்துலேயே பே லிங்க்கும் அனுப்புவாங்க. அதிலேயே கூட நம்ம பே பண்ணிக்கலாம். ஒருத்தருக்கு 750 ரூபா. ஒன்று நம்ம அந்த பே லிங்க் மூலமாக செய்துக்கலாம், இல்லை மறுபடியும் இந்த சிஆர்ஓ ரூம் புக்கிங் ஆஃபீஸ்க்கு வந்து ஆர்ஜிதம் கவுண்டர்லேயே ஆன்லைன் பேமெண்ட் செய்துக்கலாம். ஒன்ஸ் நம்ம பே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம மொபைலில் பே பண்ணியிருந்தோம்னா டிக்கெட் டவுன்லோட் பண்ணிக்கணும். ஆர்ஜிதம் ஆஃபீஸில் வந்து பண்ணால் அவங்களே நமக்கு டிக்கெட் கொடுத்துருவாங்க. மறுநாள் காலையில் 4:30லேருந்து 6 மணி வரைக்கும் பெருமாளுக்கு அபிஷேகம் செய்வாங்க. ஒரு 2:30 to 3 நம்ம சுபதமேற்றி வழியாக போய் 300 ரூபா தரிசனத்துக்கிட்டே இதுக்குன்னு ஒரு க்யூ இருக்குது. அதில் ஜாயின் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா 3 மணிக்கு கம்பார்ட்மெண்ட்டில் உட்கார வைப்பாங்க. 4 மணி போல் கம்பார்ட்மெண்ட் ஓப்பன் பண்ணி உள்ளே போனோன்னே கோயில் மெயின் என்ட்ரன்ஸுக்குள்ளே சந்தனம் அரைப்பாங்கள்ல, அந்த இடத்துல பூராபிஷேகம் டிக்கெட் ஹோல்டர்ஸை உட்கார வைப்பாங்க. மேல்சாத்து டிக்கெட் ஹோல்டர்ஸை நரசிம்மர் சன்னதிக்கிட்ட உட்கார வைப்பாங்க. யார் யார் மற்ற டிவோட்டிஸ் இருப்பாங்கன்னா, ஆக்சுவல் விஐபிஸ் இருப்பாங்க, ரெக்கமெண்டேஷன் லெட்டர் மூலமாக வந்தவங்க இருப்பாங்க. அன்னைக்கு வெள்ளிக்கிழமை உதயஸ்தமன டிக்கெட் ஹோல்டர்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களும் இருப்பாங்க. பட் அவங்க மேல்சாத்து வஸ்திரத்தில் உட்காந்துருப்பாங்க. பூராபிஷேகத்தில் விஐபிஸ் இருப்பாங்க, ரெக்கமெண்டேஷன் லெட்டர் மூலமாக வந்தவங்க இருப்பாங்க.
அதுக்கப்புறமா இந்த டிப்பில் செலக்ட் ஆனவங்க இருப்பாங்க. வியாழக்கிழமை மட்டும்தான் நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி ட்ரை பண்ணணும். ஏன்னா வெள்ளிக்கிழமை அபிஷேகத்தின் போது செய்யக்கூடிய தரிசனம் இது. அந்த டைமில் மட்டும்தான் 1.5 மணி நேரம் நம்ம பெருமாளை தரிசனம் செய்கிறதுக்கு அனுமதிப்பாங்க. டிக்கெட் கிடைச்சா சீக்கிரமாக போகணுன்ட்டுலாம் இல்லை, ஆர்டர் வைஸ் தான் நம்மளை கூப்பிடுவாங்க. விஐபிஸ் ரெக்கமெண்டேஷனில் இருக்கிறவங்க, அதுக்கப்புறமா டிப்பில் நம்ம எந்த ஆர்டரில் செலக்ட் ஆகிருக்கோமோ அதன்படி தான் நேம் கூப்பிடுவாங்க. நம்ம சந்தன அறைக்கிட்ட வெயிட் பண்ணிகிட்டு இருக்கணும். நேம் கூப்பிட்டு கையில் ஒரு சொம்பு கொடுப்பாங்க. அதுலேயே புனுகு, மஞ்சள், சந்தனம் மாதிரி ஒரு அபிஷேகத்துக்கு உண்டான மங்கள பொருட்கள் வச்சுருப்பாங்க. தீர்த்தம் இருக்காது, அந்த பொருள் மட்டும் கொஞ்சமாக வச்சுருப்பாங்க. பெரிய ஜிஎஸ்வாமி, சின்ன ஜிஎஸ்வாமி, டிடிடி ஹையர் அஃபிஷியல்ஸ், இஓ அவங்கெல்லாம் வந்ததுக்கப்புறம் நம்மளோட நேமெல்லாம் செக் பண்ணி முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு மேல்சாத்து வஸ்திரம் டிக்கெட் ஹோல்டர்ஸ் பெரிய ஜிஎஸ்வாமி, சின்ன ஜிஎஸ்வாமிக்கு பின்னாடி போவாங்க. அதுக்கு பின்னாடி தான் பூராபிஷேகம் டிக்கெட் ஹோல்டர்ஸை போகிறதுக்கு அனுமதிப்பாங்க. கொடிமரத்தை சொத்தி உள் பிரகாரம் ஒரு ஊர்வலம் மாதிரி வந்து கரெக்டாக பங்காரு வாக்கில் உள்ளே போகிறப்போ நம்மக்கிட்டேருந்து அந்த சொம்பு வாங்கிடுவாங்க. ஆர்டர் வைஸ் தான் உட்கார வைப்பாங்க. ஃபஸ்ட்டு விஐபிஸ் தான் கிட்ட உட்காருவாங்க பெருமாள் கிட்ட. அதுக்கப்புறம் மேல்சாத்து டிக்கெட் ஹோல்டர்ஸ், அவங்க வஸ்திர அலங்கார டிக்கெட் ஹோல்டர்ஸ் அவங்க இருப்பாங்க. அதுக்கப்புறம் ராமர் மேடைக்கு பின்னாடி இருக்கிற ஸ்னவன திருமஞ்சன மண்டபத்தில் இந்த பூராபிஷேகம் டிக்கெட் ஹோல்டர்ஸை உட்கார வைப்பாங்க. பெரிய ஜிஎஸ்வாமி, சின்ன ஜிஎஸ்வாமி அவங்க மூலஸ்தானத்துக்குள்ளே போனதுக்கப்புறம் அதே ஆர்டர் வைஸ் தான் நம்மளை உட்கார வைப்பாங்க. அப்போ இந்த பூராபிஷேகம் டிக்கெட் ஹோல்டர்ஸ் ஸ்னவன திருமஞ்சனம் அந்த மண்டபத்தில் உட்கார மாதிரி இருக்கும். உட்கார முடியலன்னா பங்காரு வாக்கிலேயே நம்ம நின்றுக்கலாம். மூலஸ்தானத்தில் பெரிய ஜிஎஸ்வாமி இருப்பாங்க, ஏகாங்கி இருப்பாங்க, தீட்சிதர் இருப்பாங்க, வெள்ளி கங்காளத்தில் பால், அப்புறம் அபிஷேக தீர்த்தம் இருக்கும். திருமலை நம்பி சன்னதி அவங்க ஆகாச கங்காலேருந்து கொண்டு வந்த அபிஷேக தீர்த்தமும் இருக்கும். எல்லா லைட்டும் ஆஃப் பண்ணிவிட்டு பெருமாளை தீப ஒளியில் டிஃப்ரெண்ட்டாக இருப்பார் பார்க்குறதுக்கு. ஃபஸ்ட்டு ஒரு ஆயில் மாதிரி அப்ளை பண்ணுவாங்க திருமேனி ஃபுல்லாக. அடுத்து தான் இந்த பால் அபிஷேகம் ஃபியூ மினிட்ஸ் போகும். ஏன்னா நிறைய லிட்டர்ஸில் தான் பால் அபிஷேகம் செய்கிறாங்க. நல்லா மேலே கிரீடத்துலேருந்து எல்லா பெருமாளோட திருமேனி, மகாலட்சுமி, திருப்பாதம் எல்லா இடத்துக்கும் பாலால் அபிஷேகம் செய்து முடித்து ஸ்க்ரீன் போட்டு விளக்குனதுக்கப்புறம் தீர்த்தம், அடுத்து மறுபடியும் ஸ்க்ரீன் போட்டு விளக்குனதுக்கப்புறம் மஞ்சள் வியூகலக்ஷ்மிக்கு அச்சு வைப்பாங்க, பெருமாளோட கிரீடத்தில் வைப்பாங்க. அப்புறம் இந்த முகம் ஃபுல்லாக தடை விடுறாங்க. பெருமாளோட முடி பார்க்கலாம், மீன்ஸ் அந்த விக்கிரகத்தில் செதுக்கியிருப்பாங்கள்ல, நல்லா ஷோல்டர் வரைக்கும் இருக்கிறது கிளியராக தெரியும். வியூகலக்ஷ்மி கிளியராக தெரிவாங்க. கழுத்தில் அந்த விக்கிரகத்திலே மாலை மாதிரி இருக்கும். ஒல்லியாக ரொம்ப அழகாக இருப்பார் பெருமாள் பார்க்குறதுக்கு. அந்த அலங்காரத்தில் சொல்கிறேன். அந்த டைமில் எகெயின் ஸ்க்ரீன் போட்டு முடிச்சதுக்கப்புறம் மேல்சாத்து வஸ்திரம் டிக்கெட் ஹோல்டர்ஸ் வச்சுருப்பாங்களே, அதில் ஏதாவது ஒரு வஸ்திரத்தை பெருமாளுக்கு அன்றைக்கி சாத்தி அதே முகத்தில் சந்தனமெல்லாம் இருக்கும். மறுபடியும் ஸ்க்ரீன் ஓப்பன் பண்ணுறப்போ எல்லாரையும் க்யூவில் நின்று கிட்ட போய் குலசேகரன் படி வரைக்கும் தரிசனம் செய்கிறதுக்கு அனுமதிப்பாங்க. 1.5 hours டோட்டலாக நம்ம அபிஷேகம் பார்த்துட்டு அகெயின் கிட்ட போய் குலசேகரன் படி வரைக்கும் தரிசனம் செய்துட்டு வரலாம். உள் பிரகாரத்தில் இருக்கக்கூடிய மற்ற சன்னதிகளுக்கு போகலாம். அந்த பால் நமக்கு பிரசாதமாக கொடுப்பாங்க. அந்த டைமில் அபிஷேகத்தோட பெருமாளை தரிசனம் செய்கிறது இவர் தானா அவர் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அவ்வளோ நகையெல்லாம் போட்டு நீங்கள் ஒரு 300 ரூபா தரிசன டிக்கெட்டில் போய் பார்க்குறப்போ அந்த ஃபீல் தான் வரும். காலையில் 10 பெருமாள் அவர் அப்படின்னு. இத்தனை தடவை நம்ம ட்ரை பண்ணி ஒரே ஒரு தடவை லைஃப்பில் கிடைச்சாலுமே அந்த ஒன்று போதும் நமக்கு லைஃப்பில் ஃபுல்லாக அதை நினச்சே நம்ம வாழ்க்கையை ஓட்டிடலாம். அப்படி ஒரு அருமையான அபிஷேகம் மேல்சாத்து வஸ்திரம் அண்ட் இந்த பூராபிஷேகம். மேல்சாத்து வஸ்திரத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு 15 பேர் போல் இருக்காங்க. பட் இந்த பூராபிஷேகத்துக்கு நிறைய பேர் இருப்பாங்க தான். ரெக்கமெண்டேஷன், விஐபிஸ், ஆல்ரெடி ரெஜிஸ்ட்ரேஷன் செய்திருப்பாங்களா அட்வான்ஸாக, அவங்க டிப்பில் செலக்ட் ஆனவங்க. இருந்தாலுமே நம்ம 1.5 மணி நேரம் பார்க்குறதுனால பெருமாள் நல்லா நம்ம மனசில் கண்ணில் பதிஞ்சிருவார். மேல்சாத்து வஸ்திரம் அட்டன் பண்ணி வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். பூராபிஷேகம் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். அதுக்கப்புறம் கிடைக்கணும்னு சொல்லிட்டு ப்ரே பண்ணிக்கிட்டு நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் பூராபிஷேகத்தில் செலக்ட் ஆகி தரிசனம் செய்திருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுங்கள். வியாழக்கிழமையில் நம்ம போய் நேரில் ஆஃப்லைன் டிப்பில் ட்ரை பண்ணணும். செலக்ட் ஆனால் வெள்ளிக்கிழமை நடக்கிற அபிஷேகத்தில் 1.5 மணி நேரத்தில் பெருமாளை தரிசனம் செய்யலாம். நீங்கள் கப்பலாக போகிறீங்கன்னா மேல்சாத்து வஸ்திரமே ட்ரை பண்ணுங்கள். இல்லை சிங்கிளாக போகிறீங்க, சேம் ஜெண்டரில் போகிறீங்கன்னா பூராபிஷேகம் 750 ரூபா. அருமையாக இருக்கும். அந்த
பூராபிஷேகத்தில் பெருமாளை தரிசனம் செய்கிறதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல், எஸ்எஸ்பி திருப்பதி அப்டேட்ஸ் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பதி பற்றின அப்டேட்ஸ் டெய்லியும் ஷேர் பண்ணுறது நீங்கள் சுவாமி தரிசனம் பார்க்க போகிறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த பூராபிஷேகம் டிக்கெட், மெயின் சார்த்த வஸ்திரம் டிக்கெட் பற்றின இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கும் போய் சேரும். தேங்க்யூ.